ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கீதோ ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா யம்மியான டேஸ்டான நல்ல ஸ்பாஞ்சியான பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் இருக்க போது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஒரு பவுலில் 4 சின்ன பனானாவை சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். பனானா பார்த்தீங்கன்னா நல்லா பழமாக இருக்கணும். நீங்கள் பெரிய பனானா எடுக்கிறீங்கன்னா 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 எக்கு சேர்த்துக்கோங்க. எக்கு சேர்த்துட்டு விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்க அன்சால்டட் பட்டரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் சேர்க்கலைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 சிட்டிக்கு அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அண்ட் தென் 1/2 கப் அளவுக்கு மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மாவு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு காசி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் மிக்ஸ் பண்ணும் போது இது போல் சென்டர்லேருந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு மாவாக இல்லாமல் நல்லா ஈவனாக பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி வரும். கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிரெட் பேக் பண்ணுற டீனில் ஆல்ரெடி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இந்த பேட்டர் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒன் 180 டிகிரிக்கு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் இதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா 175 டிகிரியில் வச்சு டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 180 டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக நமக்கு 30 மினிட்ஸ் ஆகும். 175 பேக் பண்ணும் போது மோர் தென் 30 to 40 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யம்மியான டேஸ்டான பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.